டு விஜய் vlogs. இன்றைக்கி சிம்பிளாக ஒரு ரசம் 10 மினிட்ஸில் எப்படி குக் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பேச்சுலர்ஸாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் புதுசாக கல்யாணமானவங்க ரசம் தெரியாதவங்க கூட ஈஸியாக குக் பண்ணக்கூடிய ஈஸி வே ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இதெல்லாமே ஒரு மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணிக்கணும். 2 பச்சை மிளகாய், பூண்டு, மிளகு, சீரகம் அண்ட் தனியா இதெல்லாமே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இது போல் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி நல்லா கிரைண்ட் பண்ணி கூட இது மாதிரி வச்சுக்கோங்க. பல்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே நம்ம இதோட தக்காளியோட மிக்ஸ் பண்ணி போகிறோம். சால்ட், மஞ்சள் தூள், அப்புறம் ஒரு 4 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இது நம்ம இதில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த மிக்சரையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் புளியும் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது போல் எல்லாத்தையும் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ரசம் நான் ரெடி. இப்போ ஜஸ்ட் இதுக்கான தாளிப்பை கொடுத்து ரசமை இறக்கிட வேண்டியதான். ஒரு தாளிப்பு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, வெந்தயம், கொஞ்சமாக ஜீரகம், இப்போது ஊற்றிட்டு ரசம் எடுத்து அப்படியே வைக்கணும். இன்னும் நான் பெருங்காயம் போடலை. அது எப்போ போடணும் நான் சொல்கிறேன். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இறக்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும். அதில் இந்த மாதிரி நுர கட்டும்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணலாம். அவ்வளோதான். சிம்பிளான ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருக்கீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.